The Federal and Francis Xavier Engineering College jointly present the Nellai Marathon 2024. This event is powered by Little Flower Public School and NIMS Hospital, Tirunelveli. Run for Health on Sunday, December 29. Entry is free and all are welcome. தாவேக தலைவர் விஜய் முதலில் களத்திற்கு வரட்டும் என்று கூறியுள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி விசிகவுடனான உறவு குறித்தும் தமிழக அரசின் மீதான பாமக நிறுவனர் ராமதாஸின் விமர்சனம் பற்றியும் புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் பேசியிருக்கிறார். செய்தியாளர்கள் கார்த்திகா கண்ணன், ஆனந்தன் ஆகியோருக்கு அமைச்சர் வழங்கிய சிறப்பு நேர்காணலை புதிய தலைமுறை சின்ன பேட்டியில் பார்ப்போம். தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில தொடர்ந்து விசிக்கு குறிவைக்கப்படுவதாக ஒரு பார்வை இருக்கிறது. கூட்டணி கட்சியாக இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தோல் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயமரியாதைக்காரத்தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் என்றைக்குமே அவர் மேலே மிகுந்த ஒரு மதிப்புள்ள ஒரு தலைவர். எப்படி தன்னுடைய உழைப்பாடு இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறார் என்பதெல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் திருமாவளவனுக்கெல்லாம் யாராலையும் அழுத்தம்லாம் கொடுக்க முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தம்பியாகத்தான் பார்க்குறாரு. இது ஒரு அண்ணன் தம்பி உறவோடு இருக்கக்கூடியது. இது ஏதாச்சும் இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கூட்டணி பலத்தை நம்ம எப்படியாச்சும் உடைக்க முடியாதா, சிதைக்க முடியாதா அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட்டணி எப்படி அரவணைக்கக்கூடியவர் அப்படிங்கிறத வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த காரணத்தாக தான் புதுச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிச்சோம் நம்ம. ஸோ அந்த விதத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கொள்கை கூட்டணியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவர் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய அண்ணனாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் விஜய் தொடர்ந்து திமுக மீது நிறைய விமர்சனங்களை வைக்கிறாரு. அதுல நிறைய விமர்சனங்கள் வந்து கூட்டணி பலத்தை நம்பிதான் திமுக இருக்கு அப்படிங்கிற விமர்சனமாக இருக்கட்டும், இருமாப்புடன் 200 தொகுதி அப்படின்ற விமர்சனமாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து அவர் வைக்கிறாரு. அந்த விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, எனக்கு இன்னும் அவருக்கான அந்த களம் புரிதல் இன்னும் அவருக்கு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கின்றது. கூட்டணி பலம், கூட்டணி நாங்களே சொல்றோமே, எங்களுடைய கூட்டணி தான் எங்களுக்கான பலம், இது எங்களுடைய குடும்பம். இது அந்த பலத்தோட நாங்கள் போகும்போது 2026 இதே கூட்டணி போகும்போது ஏதாச்சும் ஒரு 2 செங்கலை நம்ம உருவிட முடியாதா இன்னைக்கு எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. என்னப்பா இது நம்ம ஏதாச்சும் ஒரு காரணம் பிரிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களால முடியவில்லை அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். இருமா அப்படிலாம் கிடையாது. யார் கட்சி ஆரம்பித்தாலும் நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர், அடுத்த 2026 நாங்கள் தான் முதலமைச்சர்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள கூட நாங்கள் இருமாப்புன்னு சொல்லியே, அது அவங்களோட நம்பிக்கையோடு அவங்க சொல்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. களத்தில் இறங்கி ஒரு போராடுறவராக இருந்தால் அது யாராக இருந்தாலும் அவங்க சொல்கிறதுக்கு நம்ம கருத்து சொல்லலாம். களத்திலே இறங்காமல் களத்தில் இருந்து பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்கே நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு தேர்தல் நடந்தாலும் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒரு மேனிஃபெஸ்டோவில் அவங்க சேர்த்துருக்குறாங்க. அப்போ அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குப்பா. இந்த கலைஞர் உரிமை தொகை நம்ம சொல்லலாம்ப்பா, இதே மாதிரி நம்ம இதுலையும் கட்டணம்லாம் பேருந்து நம்ம எங்கேயாச்சும் நம்ம பயன்படுத்தலாம். அப்போ காலை சிற்றுண்டு நம்ம நல்லா பண்ணுறாங்கப்பா இந்த திராவிட மாடல் அப்படின்னு எங்ககிட்டேருந்து எடுக்கும் பொழுது தன்னடக்கத்தோடு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால் 234 அடிக்கணும் தான் சொல்லுறது. இது இருமாப்பெல்லாம் கிடையாது. நாங்கள் தன்னடக்கம் நாங்கள் இவ்வளோ திட்டங்கள் செஞ்சுருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பயனாளிகள் இருப்பார்கள் என்கின்ற அந்த பெருமை எங்களுக்கு உண்டு என்கின்ற அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் வந்து குறைந்தபட்சம் இந்த கூட்டணி பலத்தோடு நாங்கள் 200 வெற்றி பெறுமே சொல்லுறது. இதில் என்ன இருமாப்பு அவர் பார்க்குறாரு எங்களுக்கு தெரில. நாங்கள் ஏதாச்சும் உழைக்காமல் இருந்துட்டு ஏதாச்சும் திட்டம் கொண்டு வராமல் இருந்துட்டு சும்மாவே நாங்கள் வந்து எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மச் நாய்ஸ் மாதிரி எதுவுமே செய்யாமல் நாங்கள் வந்து சத்தம் போட்டு தான் நாங்கள் இவ்வளோ செஞ்சிருக்கிறோம். இங்க அவர் களத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அவர் வந்து இந்த வெள்ள நிவாரண பணிகள் இதெல்லாமே வந்து ஒரு போட்டோ ஷூட் விளம்பரத்துக்காக பண்றாங்க, சம்பிரதாயமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சம்பிரதாயத்துக்காக பதிவு அவர் செஞ்சிருக்காரு, சம்பிரதாயத்துக்காக அறிக்கை அவரே விட்டுருக்காரு, சம்பிரதாயத்துக்காக போட்டோ அவரே பண்ணிருக்காரு. அதையும் சொல்றாரு, நானும் அதுக்காக தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே செய்திருக்கிறார். தள்ளப்பட்டிருக்காங்க கிடையாது. நீங்க மக்கள் யாராச்சும் மக்கள் இங்க வரவே கூடாது விரும்புன்னு யாராச்சும் சொன்னாங்களா? இல்லை இந்த பக்கத்துக்கு நீங்கள் வந்து எட்டி கூட பார்த்துறாங்க ஏதாச்சும் சொன்னாங்களா? இத்தனைக்கும் உங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு கொடுத்த மாவட்டமே அந்த மாவட்டம். அந்த மாவட்டம் இன்னைக்கு வந்து ஒரு இயற்கை பேடல இப்படி போகும்போது ஐயோ எனக்கு மாநாடு கொடுத்த இடத்துக்கான அந்த விவசாயிகளுக்கு நான் சோறு போட்டேன், ஆனால் ஒட்டுமொத்த அங்கே மக்களே அங்கே பாதிக்கப்பட்டாங்க, நான் தாண்டா முதல்ல அங்கே போனீங்க ஏன் நினைக்கல நீங்கள்? இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் எதற்கெடுத்தாலும் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் மழை பெய்யுதுப்பா, துணை முதலமைச்சர் எங்கே போனார், உதயநிதி ஸ்டாலின் எங்கே போனாருங்களா? நான் ஆக்சுவலாக பார்த்தா பெருமையாக நினைக்கிறேன். 2 நாட்கள் ஆல்மோஸ்ட் வந்து 2500 கிலோமீட்டர் ஒரு மனுஷன் வந்து விழுப்புரத்துக்கு போயிருக்காரு, கடலூர் போகிறாரு, திருவண்ணாமலை போகிறாரு, ஊத்தங்கரைக்கு போகிறாரு. அதை முடிச்சுட்டு வரும்பொழுது வேலூர் மாவட்டத்தில் ஒரு ஆய்வு, வரும்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு ஆய்வு முடிச்சுட்டு ஈரோடாகத்தான் இங்கே வர இருக்கு. யாரும் சும்மா இருக்க இல்லைங்கிறதுக்காக இதை நான் சொல்லுவேன். இது ஒரு மன்னராட்சி முறை
அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, மக்கள் ஓட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாருன்னா தலைமை வந்து என்னை வேட்பாளர் அறிவிக்குதுன்னா யார் வந்து அப்பா அன்பில் பேரன் வராருப்பா ஓட்டு போட்டுருங்கப்பா, பொய்யாமொழி பையன் வராருப்பா ஓட்டு போட்டுருப்பாங்கன்னு சொல்லிலாம் யாரும் வர முடியாது, யாராலையும் வர முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் உங்களுக்காக உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கேன், நான் உண்மையாக இருக்கிறேன் என்று சொன்னதுனால தான் முதல் 16,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறேன், அடுத்த 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிக்கிறேன். ஏன்னா நாங்கள் சொல்கிற கமிட்மெண்ட்டை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் 10 விஷயம் நாங்கள் செஞ்சு தரோன்னா ஒரு 7 விஷயம் எங்களால் செய்ய முடியுது, செஞ்சு தரோம். நாங்கள் மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டால் தான் சட்டமன்றத்துக்கு வர முடியுமே தவிர வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு யாராலையும் வர முடியாது. அவர் எந்த காலத்தில் இருந்துக்கிட்டு அவர் இப்படி பேசுகிறாருன்னு தெரியல. பேசினவர் கேட்டால் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேங்கிறாரு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படி என்னத்தை அவர் படித்தான்னு தெரியல. இப்போது இருக்கக்கூடிய அரசியல் மூத்த தலைவராக இருக்கக்கூடியது பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள். அவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். வேலை இல்லாமல் விமர்சனம் முன்வைக்கிறான்னு தமிழக முதல்வர் சொல்கிறார். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, யார் வேணால் கேள்வி கேட்கலாம். கேள்விக்கான பதிலை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நம்முடைய முத்தமிழர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அந்த இடஒதுக்கீடுலாம் வரும்பொழுது அந்த மஞ்சள் துண்டை போட்டு வாழ்த்தியவர் அவர். அது அவ்வளோ ஒரு பெரிய மனிதர் அவர் இன்றைக்கு நாங்களும் இருக்கின்றோம். எல்லா விதமான தேர்தலில் நாங்கள் பங்கு பெறும்பொழுது எல்லா விதத்திலும் எங்களுடைய கணக்கு பொய்த்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லும்போது எங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தினமும் ஒரு அறிக்கையை விட்டு கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தைகள் தான் அவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது சொன்னாரே தவிர யாரையும் புண்படுத்துகின்ற ஒரு முதலமைச்சர் கிடையாது. கடலூர், விழுப்புரம் அந்த உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்கிறது. இதற்கு அரசு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் செய்யலை, எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ள அப்படின்னு எதிர்க்கட்சியில் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியிலிருந்து செயலற்ற நிலையில் இருக்குது அப்படின்னு ஒரு பிரதான குற்றச்சாட்டு வைக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் திருவண்ணாமலையில் எடுத்துக்கிறீங்க, அவங்க சொல்கிற மழையோட அளவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தாங்க இந்த மாதிரி மழையை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து மழை அப்படிங்கிறது மழையாக பெய்கிறதில்ல. நீங்கள் வந்து இப்போ க்ளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுது. திடீர்னு 40 சென்டிமீட்டர் எதிர்பார்க்கறது, திடீர்னு 50 சென்டிமீட்டர். இது வரும்பொழுதுக்கு முன்பு கூட ஒவ்வொரு கலெக்டர்ஸ்கிட்டையும் நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசி மூலமாக யார் யார் எப்படி வந்து உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து நாகப்பட்டினத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றேன். எங்கள் கலெக்டர் உள்ள இந்த விசி கான்ஃபரன்ஸ் மூலமாக எந்த விதத்தில் நாம் தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும், பயிர் எந்த அளவுக்கு சேதம் வந்தது என்று சொன்னால் அதை நம்ம எப்படி நம்ம வந்து அந்த வடிகாலை எப்படி நாம் வந்து சரி செய்ய வேண்டும், தாழ்வு நிலையில் இருக்கின்ற அந்த மக்களை உடனடியாக ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான கேம்ப் எத்தனை கேம்ப் நீங்கள் போட்டிருக்கீங்க, அந்த கேம்பில் தங்கக்கூடிய மக்களுக்கான சாப்பாட்டுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் ரெடியாக இருக்கின்றதா, ரேஷன் கடைக்கு 20% அதிகமான பொருட்களை இருப்பு வைத்திருக்கின்றோமா, மருத்துவமனைக்கு தேவையான மருந்துகள் இருக்கின்றதா, கால்நடைகள் நம்ம வந்து எப்படி பாதுகாப்பாக நம்ம வைக்க வேண்டும், இப்படி எல்லா விதத்திலையும் ஒரு ஸ்கூலில் தங்க வச்சிருந்தா கூட அந்த ஸ்கூலில் தங்கக்கூடிய மக்களுக்கு ப்ராப்பராக இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்குதா முதற்கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லா விதத்திலையும் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வார்னிங் கொடுக்குறோம். நான் தஞ்சை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருந்தபொழுது நான் வந்து மெக்காஃபோனை கையில் வச்சுக்கிட்டு அந்த தெரு அந்த கரையோரம் இருக்க பகுதி மக்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே நான் போயிருக்கேன். ஆனால் மக்கள் சில நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கால்நிலையில் தண்ணி வரும்போது கால்நடையில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், தண்ணி வரும்போது வீட்டிலேருந்து மேட்டு பக்கம் போய்க்கலாமே இருக்கு. அப்படி கூட இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் வலியுறுத்தி முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் அந்த வார்னிங் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். எங்கேயுமே நீங்கள் வார்னிங்கே கொடுக்க முடியாமல் கிடையாது. இன்றைக்கி இருக்கின்ற வார்னிங் வந்து பேப்பரை பார்த்து தான் தெரியுன்றில்ல, டிவி பார்த்து தான் தெரியுன்றில்ல. இன்றைக்கி இருக்கின்ற வார்னிங் வந்து அவங்க ஃபோன்லேயே வந்துடுது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்களை இன்றைக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த விதத்தில் இவ்வளோ வார்னிங் கொடுத்தும் அதே மீறி நேச்சுரல் கிளைமேட்டு நீங்கள் வந்து இயற்கையோடு நீங்கள் வந்து போராடலாம் முடியாது. அதையும் மீறி அதிகப்படியான மழை வெள்ளங்கள் வரும்போது அதையும் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கே போய் நிற்கக்கூடிய ஒரு முதலமைச்சரையும் நம்மளுடைய துணை முதலமைச்சரையும் பார்த்து யாரும் இங்கே உட்காந்துக்கிட்டு தலைமை செயலகத்தில் உட்காந்துக்கிட்டு யாரும் இங்கே வந்து ஆட்சி நடத்திட்டு அடுத்த நிமிஷம் மக்களா ஓட்டு கேட்கும்போது மட்டும் மக்களை தேடி நாங்கள் போகிறோம்ல, மக்களுக்கு ஒரு பிரச்சனை அங்கே தான் போய் நிற்கணும் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறனால தான் இன்றைக்கி எல்லாருமே நாங்கள்லாம் இன்றைக்கி வந்து ஃபீல்டு நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஆட்சி வருதுன்னா அது கூட்டணி ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பேசு பொருளாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கெல்லாம் வந்து எங்களுடைய தலைவர்கள் ரேஞ்சில் நீங்கள் பதில் கேட்கணும், நீங்கள் எங்ககிட்ட கேட்கக்கூடாது. அதெல்லாம் தலைவர்கள் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. கூட்டணி கட்சியில் இருக்கும் போதே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்க? அப்போ நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு இயக்கத்தை ஒரு கூட்டணி நாங்கள் நடத்துகிறோம் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நாங்களே ஆட்சியில் இருந்தாலும் மது ஒழிப்புன்னு வரும்போது நல்ல கருத்தை கையில் எடுக்கிறார் திருமானு, அவர் பண்ணட்டும். உடனடியாக நாங்களும் தலைமையிலேருந்து எங்களுடைய அண்ணன் அமைப்பு செயலர் RS பாரதியன், அண்ணன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், எங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் TK சீலமன் போய் அதில் கலந்துக்கிட்டு நாங்கள் பேசிட்டு வரதான் இருக்குது. ஸோ இது அவங்களுக்கான கருத்துக்கள். நீங்கள் சொல்ல மாதிரி ஆட்சியில் பங்கு திருமண ஆரம்பத்துலேயும் சொல்கிறாங்க, இதை புதுசாலாம் வந்து அவர் சொல்லக்கூடியதில்லை. அவருடைய கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார், அவருடைய தோழர்களுக்கான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக அவர் அதை பார்க்க. அவர் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாரு. உடனே தமிழக வெற்றி கழக மாநாடு நடத்தப்படுகிறது. அதில் அந்த தலைவர் வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கும், எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யார் இருமாப்போட பேசுகிற சொல்லுங்க?
கட்சியில் வரல, இன்னும் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல, ஒரு கவுன்சிலரை கூட ஆகலை. மேடையில் ஏறிக்கிட்டு என் கூட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இதில் தரேன்னு சொல்கிறாரு. அப்போ 2024 எடுத்தோடனே ஒரு சிஎம்ங்கிற மாதிரி தானே அவர் பேசுகிறாரு. அப்போ இருமாப்புங்கிறது யார்கிட்ட இருக்குது? The Federal and Francis Xavier Engineering College jointly present the Nellai Marathon 2024. This event is powered by Little Flower Public School and NIMS Hospital, Tirunelveli. Run for Health on Sunday, December 29. Entry is free and all are welcome.